ஃபோக்கஸ் ஆன்மீக நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் தீபா அர்லாலன். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா 1/6/2026 குரு பயிற்சி நடக்க போகுது. குரு பகவான் மிதுனத்திலேருந்து கடகத்துக்கு பயிற்சியாகி உச்சம் பெற்று அமர்றார். ஏறக்குறைய 12 வருடத்துக்கு ஒரு முறை நகரக்கூடிய நிகழ்வு இது அப்படின்னு சொல்லலாம். காரணம் என்ன? குரு பகவான் ஒவ்வொரு ராசியிலையும் ஒவ்வொரு வருஷம் சஞ்சாரம் பண்ணுவார். ஆக மொத்தம் கடகத்துக்கு திரும்பி வர்றதுக்கு 12 வருஷங்கள் ஆகும். அதுதான் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ப்ளஸ். அதுக்கும் மேலே என்னென்னா கடகத்தில் தான் ஒரு உச்சம் பெற்று அமர்றார். உச்சம் பெற்று அமர்றது கூட பெரிய பிரச்சனை இல்லைங்க. அவருடைய உச்ச பார்வை 9ஆம் பார்வை, குருக்கு விசேஷ பார்வைகள் உண்டு 5, 7, 9. அந்த உச்ச பார்வை 9ஆம் பார்வை சனி மேலே படிய போகுது. ஆக சனி பகவான் எந்தெந்த ராசிக்கெல்லாம் கெடுக்கணும்னு இருக்காரு கரெக்டாக சொல்லணும் அப்படின்னா மேஷ ராசி அன்பர்கள் 7 நாட்டு சனியில் இருக்கீங்க. ஆக சனி பகவான் உங்களை கெடுக்கணும் அப்படின்னு கங்கணம் கட்டி அடையிறார். அதுக்கப்புறம் சிம்ம ராசி அன்பர்கள் அஷ்டமத்து சனியில் இருக்கீங்க. ஆக நீங்கள் சனியினோட ஒரு கெடுபலன்கள் கொடுக்கக்கூடிய லிஸ்ட்டில் இருக்கீங்க. அதுக்கப்புறம் கன்னி ராசி அன்பர்கள் கண்டக சனி, தனுசு ராசி அன்பர்கள் அர்த்தாஷ்டம சனி, கும்பராசி அன்பர்கள் பாத சனி, மீன ராசி அன்பர்கள் ஜென்ம சனி. ஆக இந்த 6 ராசிகளுக்கும் சனி பகவான் கெடுக்கணும் அப்படின்ற ஒரு பொசிஷனில் இருக்காரு. இதில் என்ன எக்ஸ்ட்ராடினரி பெனிஃபிட் அப்படின்னா குருனோட உச்சப்பறவை நான் முன்னமே சொன்ன மாதிரி சனி மேலே படியறதுனால இந்த 6 ராசிகளுக்கும் கெடுபலன்களை கொடுக்கணும் அப்படின்னு இருக்க சனி எல்லளவும் கெடுபலன்களை கொடுக்க போகிறதில்ல. இது ஒரு பெரிய ரிலீஃபுங்க. பெரிய 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 ப்ளஸ் அப்படின்னு சொல்லலாம். ரெண்டாவது என்ன, எந்தெந்த ராசிகளுக்கு சனி பகவான் நற்பலன்கள் கொடுக்கணும் அப்படின்னு இருக்காரு. ரிஷப ராசிக்கு லாப சனியாக இருக்கார். மிதுன ராசிக்கு கர்ம சனியாக இருக்கார். அதே மாதிரி கடக ராசிக்கு பார்த்தீங்கன்னா பாக்கிய சனியாக இருக்காரு. துலா ராசிக்கு ரோக சனி, விருச்சிக ராசிக்கு பஞ்சம சனி, மகர ராசிக்கு சகாய சனி. ஆக இந்த ராசிகளுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அவர் நல்லது செய்யணும் அப்படின்னு இருக்காரு. நல்லது செய்யணும்னு இருக்க சனி பகவான் பொதுவாக பார்த்தீங்கன்னா மந்தன், முடவன், நிதானமாக தான் நல்லது செய்வான். ஆனால் குருனோட பார்வை சனி மேலே படியறதுனால கட நிறைய நல்லது செய்ய போகிறார். ஆக இந்த குரு பயிற்சி எல்லா ராசிகளுக்கும் எப்படி இருக்குது அப்படின்னா எல்லா ராசிகளுக்குமே ரொம்ப நல்லா இருக்க போதுங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா நிதர்சனமான உண்மை. ஆக உங்கள் ராசிக்கு என்ன மாதிரி பலன்கள் வரப்போகுது அப்படின்றத நம்ம நேரத்தை வீண் பண்ணாமல் சட்டுன்னு பார்த்துடலாம் வாங்க. சிம்ம ராசி அன்பர்கள், உங்களுக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்குது? ரொம்பவே சந்தோஷம் அடையக்கூடிய ராசி சிம்மம் தான். ஏம்மா நீங்கள் வேறு, நாங்களே அஷ்டமத்து சனியில் இருக்கோம். நியாயம்தான், நான் இல்லைன்னு சொல்லவே இல்லையே. அஷ்டமத்து சனியில் தான் இருக்கீங்க. அஷ்டமத்து சனி ஆரம்பித்ததுலேருந்து நிறைய சிம்மம் ஜாதகம் பார்க்க வரும்போதே சொல்கிறது என்ன அப்படின்னா அதுவும் கணவன்மார்கள் பர்டிகுலராக சொல்லுவாங்க, மேடம் நான் பாட்டுன்னு ஒரு 20 லட்ச ரூபாய் சேர்த்து வச்சுருந்தேன் மேடம், இருக்கா பாருங்க மேடம், சம்மந்தமே இல்லாமல் என் தங்கச்சி வீடு கட்டுற காசை கொடு, தங்கச்சி வீடு கட்டுற காசை கொடு நெச்சரிச்சா மேடம். அப்படி மிஞ்சி நான் மாட்டேன்னு சொல்கிறதுக்கு உங்கள் அண்ணனுக்கு கொடுக்கும்போது உனக்கு காசு இருந்துச்சு, உன் தம்பி கொடுக்கும்போது காசு இருந்துச்சு, உங்கள் அங்காளிக்கு பங்காளிக்கு கூட கொடுக்கும்போது காசு இருந்துச்சு, என் தங்கச்சி காசு இல்லையா அப்படின்னு வாய்க்கிழியே பேசினா இப்போ கொடுத்துட்ருக்கா திரும்பி வருமா வராதா இதுதான் கேட்பாங்க. ஏன்னா கொடுத்துட்டாங்க, அவங்க திருப்பி ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டேன்றாங்க. அக்கா போய் கேட்டால் சண்டை போட்டு அனுப்புகிறாங்க. இந்த மாதிரி நிறைய ஜாதகம் வரது உண்டு. அதுக்கடுத்து வேலை செய்கிற இடத்துல ஏகப்பட்ட ப்ரெஷர்ஸ், என்னால் டாலரேட் பண்ண முடியல, வேலையை தூக்கி போட்டு வந்துட்டேன், அடுத்த வேலையாவது நல்ல வேலை கிடைக்குமா, எப்படி வருவாங்க. மூணாவது குடும்பத்தில் என் குடும்பத்தை எப்பயுமே கண்ட்ரோலில் வச்சுட்டுருக்கணும். இதுதான் பார்த்திங்கன்னா சிம்மத்தினுடைய கேரக்டர். சிம்மம் பார்த்திங்கன்னா அடிப்பணியே அவங்களுக்கு பிடிக்காது, அடங்க மறு அப்படின்றது இயற்கையாகவே இருக்கும். அதுக்காக எல்லாருக்கிட்டையும் ஆர்ப்பாட்டம் பண்ணுவாங்க, அமக்கலம் பண்ணுவாங்க, அப்படி கிடையாது. நான் பெருசாக தலை குனிஞ்சு மற்றவங்க காலை பிடிச்சி மற்றவங்களை ஐஸ் வச்சு முன்னேற எனக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்லக்கூடிய பர்சனாலிட்டிஸ் தான். ஆக குடும்பத்தை எப்பயுமே தன்னோட கண்ட்ரோலில் வச்சுருப்பாங்க. இந்த காலகட்டம் என்னோட கண்ட்ரோலில் எதுவுமே இல்லை. பொண்டாட்டி என் பேச்சு கேட்க மாட்டேன்றா, சிம்மராசி பெண்கள் கணவர் என் பேச்சு கேட்க மாட்டேன்றாரு, பிள்ளைங்க என் பேச்சு கேட்க மாட்டேன். ஆக வீட்டில் நிம்மதியே இல்லை. இது எப்போ மாறும் இப்படி கேட்டு வருவாங்க. அதுக்கடுத்து சமுதாயத்தில் பெருசாக ரெஸ்பெக்ட் எதிர்பார்ப்பாங்க சிம்மம். இப்போ மற்றவங்க என்னை கேவலமாக பேசுகிறாங்க, நான் செய்யாத தப்புக்கு நான் தப்பு செஞ்சுட்டேன்னு நினச்சி பேசுகிறாங்க, ஒரு அவப்பேருக்கு ஆளாயிட்டேன், என்னால் இந்த ரெஸ்பெக்ட் இல்லாத தனத்தை தாங்கவே முடியல. உடல் சார்ந்த உபாதைகள் இருக்குது. திடீர்னு எலும்பு பார்த்திங்கன்னா வலி வந்துருச்சு, டிஸ்க் ப்ரொலாப்ஸ் வந்துருச்சு, டிஸ்க் பல்ஜி வந்துருச்சு, வண்டியில் போனேன் கீழே விழுந்த எழுந்த ராடு வைக்கிற மாதிரி ஆயிடுச்சு. இதெல்லாம் கூட பெருசாக கஷ்டப்பட மாட்டாங்க. மரியாதை இல்லாத ஒரு தனத்தை தான் பெருசாக ஃபீல் பண்ணுவாங்க. எனக்கு கௌரவம் மரியாதை ரொம்ப முக்கியம் அப்படின்னு நினைக்கக்கூடிய சிம்மராசி பர்சனாலிட்டிஸ் இதனால தான் கஷ்டப்படுறாங்க. இப்போ இப்படி கஷ்டப்படுறவங்களுக்கு அஷ்டமத்து சனியாகவே இருந்தாலும் குருனோட 9ஆம் பார்வை சனி மேலே பட போதுமா. சனி பகவான் ஆல்மோஸ்ட் நல்லிஃபை ஆயிடுறார், அமைதி ஆயிடுறார். இதுதான் நான் உங்களுக்கு சொன்னது. நீங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்க போகிறீங்க. உங்களை தொந்தரவு பண்ணிகிட்டே இருந்தவன், இரிட்டேட் பண்ணிகிட்டே இருந்தவன், குத்திகிட்டே இருந்தவன் கம்முன்னு உட்கார போகிறான். உங்களை எந்த விதத்துலையும் தொந்தரவு பண்ண போகிறதில்ல. இது ஒரு பெரிய ரிலீஃப் இருக்குங்களா. சரி, அதுக்கு அடுத்து குரு பகவான் பார்த்திங்கன்னா 12ஆம் பாவம் அயன சயன போஜன மோட்ச வரையஸ்தானம். ரொம்ப நாள் கழித்து சிம்மம் நல்லா சாப்பிடுவீங்க, நல்லா தூங்குவீங்க, வெளிநாடு போகிறது, வெளி ஊர் போகிறது. பொதுவாக இந்த 12ஆம் பாவம் அப்படின்றத என்ன சொல்லுவாங்கன்னா பரதேசம் அப்படின்னு சொல்லுவாங்க. வெளிநாடு போய் வேலை செய்யறதுக்கான பிராப்தம், வெளி ஊருக்கு போய் வேலை செய்யறதுக்கான பிராப்தம்.
இந்த மாதிரி சுப செலவுகள் அப்படின்றது நிறைய நடக்கும். வீடு வாசல் சொத்து பத்து தோப்பு துறவு வாங்குறது, பிள்ளைங்களுக்கு நகை நட்டு வாங்குறது, பிள்ளைங்களுக்காக ஒரு வீடு வாங்குறது, நமக்காக ஒரு வீடு வாங்குறது, இப்படி ஏதோ ஒரு விதத்தில் சுப விரையோ அப்படின்னு நடக்கும். எங்கள் வீட்டில் பிள்ளைங்களா இல்லையம்மா, கடைசி ஒரு வயசு குழந்தைக்குன்னா பர்த்டே பார்ட்டியாவது செலிப்ரேட் பண்ணுவீங்க. புரியுதுங்களா? இந்த மாதிரி நிறைய சுப விரயம் அப்படின்றது நடக்க போகுது. இதெல்லாம் ப்ளஸ்ஸாக சூப்பர் ப்ளஸ் அப்படிலாம். பொதுவாக குரு பகவான் உங்களுக்கு 5 மற்றும் 8க்கு அதிபன். அஷ்டமாதிபதியும் அவன் தான், பூர்வ புண்ணியாதிபதியும் அவன் தான். அவன் 12ஆம் பாவத்தில் உட்காந்து கண்டிப்பாக குடும்பத்தில் ஒரு ஹாப்பியான ஒரு ஈவெண்ட் அப்படின்றது சாலிடாக நடக்கும். சரி, அதுக்கும் மேலே குருனோட பார்வை இருக்குது, சுகஸ்தானத்தை பார்க்குது, கம்ஃபர்ட் கேரண்டிப்பா உனக்கு. ருணரோக சத்ருஸ்தானத்தை பார்க்குது, கடனை அடைக்கிறதுக்கு நான் என்னால் என்ன ஹெல்ப் முடியுதோ பண்ணுறேன்ப்பா அப்படின்ற ஒரு மைண்ட் ஸ்டேஜில் குரு இருக்கார். 8ஆம் பாவத்தை பார்க்குது, பூர்வீக சொத்து பத்து வராமல் இழுத்துட்டுருக்கு அப்படின்னா இந்த காலகட்டம் கொஞ்சம் முயற்சி பண்ணிங்களான்னா வந்துடும். ஓகேங்களா? இதெல்லாம் பாசிட்டிவ், எல்லாமே பாசிட்டிவ். நெகட்டிவ் ஏதாவது இருக்குங்களாங்க அப்படின்னா கண்டிப்பாக ராகு வந்து பார்த்திங்கன்னா 7ஆம் பாவத்தில் கலத்திரஸ்தானத்தில் ராகு. இது வந்து கலத்திரஸ்தானத்தில் ராகு, குருனோட பார்வை ராகு மேலே கிடையாது. அப்போ அதுக்கும் மேலே ராகு பகவான் வந்து பார்த்திங்கன்னா செவ்வாயினோட நட்சத்திரத்தில் சஞ்சாரம் பண்ணுவார், அவிட்டத்தில் சஞ்சாரம் பண்ணுவார். அப்போ உங்களோட லைஃப் பார்ட்னர் இருக்காங்க பார்த்தீங்களா? இப்போ நீங்கள் ஆண்களாக இருக்கீங்க அப்படின்னா உங்கள் மனைவி, ஏன்னா ஆண்கள் எல்லாமே வேலை செய்வாங்க, உங்கள் மனைவி இது வரைக்கும் வேலைக்கே போகல அப்படின்னா கூட இந்த காலகட்டம் அவங்களுக்கு வேலைக்கு போகிறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வரும். சூப்பர், ஆல்ரெடி வேலைக்கு போயிட்டுருக்காங்க, வேலை செஞ்சிட்ருக்காங்க, இன்க்ரிமெண்ட் ப்ரொமோஷன்றது வரும். வெளிநாடு போகிறதுக்கு மனைவிக்கு ஆப்பர்ச்சுனிட்டி வரும். ஆக மொத்தம் வந்து பாருங்கள் உங்கள் லைஃப் பார்ட்னருக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டிலாம் வரும். நல்ல விஷயம் தானேம்மா. இதில் நம்ம என்ன எச்சரிக்கையாக இருக்கணும்? ரொம்ப சிம்பிளுங்க, நல்ல விஷயந்தான். வேலைக்கு போவாங்க, அதுவும் படிக்காதவங்க வேலைக்கு போகிறாங்கன்னா 2 ஷிஃப்ட்லாம் போயிட்டு நல்லா சம்பாதிப்பாங்க. சம்பாதிச்சு பிள்ளைங்க சும்மா இருக்குமா? அம்மா எனக்கு பல்சர் வாங்கி கொடு, அம்மா எனக்கு வண்டி வாங்கி கொடுன்னு கேட்கணும்னு வச்சுக்கோங்க, பல்சர் வாங்கி கொடுத்துட்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதாவது இஎம்ஐ போட்டு ஒரு இனிஷியல் கேபிட்டேஷன் அமௌண்ட் போட்டு ஒரு இஎம்ஐ போட்டு ஒரு வண்டி வாங்கி கொடுத்துட்றாங்க. வண்டி வாங்கி கொடுத்தவொடனே அவங்க பேச்சு எப்படி இருக்கும் அப்படின்னா, நீயும் தான் இவ்வளோ நாள் வேலைக்கு போனேன், பிள்ளை எவ்வளோ நாளாக வண்டி கேட்டுக்கணும், வாங்கி கொடுத்தியா? நான் போய் 3 மாதத்தில் வண்டி வாங்கிட்டேன் பற்றியா? நீ எதுக்குமே பிரயோஜனம் இல்லை. நியாயம் தர்மம் லொட்டு லொசுக்குன்னெலாம் பேசியே வீணாக போகிற, வியாக்கியானம் பேசி வீணாக போகிற. அப்படின்ற மாதிரி உலகத்துலேயே நீங்கள் எதுக்குமே பிரயோஜனம் இல்லை, அவங்களுக்கு தான் எல்லாரும் தெரியும், உலகத்துலேயே அவங்க தான் புத்திசாலி அப்படின்ற மாதிரி பிஹேவ் பண்ணுவாங்க. அப்போ நம்ம என்னதாங்க பண்ண முடியும்? ரொம்ப எளிமையான விஷயங்க, அமைதியாக இருந்துருங்க. அமைதியாக இருக்கிறது நல்லது அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி உங்களோட நீங்கள் பிஸ்னஸ் நடத்துகிறீங்க அப்படின்னா அந்த பிஸ்னஸ் பார்ட்னரும் இப்படி தான் பிஹேவ் பண்ணுவார். என்னோட அறிவுக்கோ என்னோட புத்திசாலித்தனத்துக்கோ என்னை டாட்டா கன்சர்னில் கூப்பிட்டாங்க, பிர்லா கன்சர்னில் கூப்பிட்டாங்க அப்படின்ற மாதிரிலாம் பேசுவாங்க. நீயே பெரியாளாக இரு அப்படின்னு அமைதியாக இருந்துடுறது நல்லது. இதில் கொஞ்சம் கவனம் அப்படின்றது தேவை. சரி, புரிஞ்சிருச்சு. அப்போ இறை வழிபாடு அப்படின்னா நாங்கள் என்னம்மா வழிபாடு பண்ணணும் அப்படின்னா ரொம்ப எளிமையாக சொல்லணும் அப்படின்னாங்க, அஷ்டமத்து சனியில் நீங்கள் இருக்கீங்க. குருனோட பார்வை ஏறக்குறைய வந்து பார்த்திங்கன்னா 5ஆம் மாதம் வரைக்கும் 5/27 வரைக்கும் குருனோட பார்வை சனி மேலே இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். நடுவில் வந்து பார்த்திங்கன்னா குரு அதிசாரமாக பயிற்சியாவார் செப்டம்பர் மாதம். அப்போ குரு நடுவில் வக்ரகதி அடைவார். வக்ரகதி அடைஞ்சாலும் அவரோட பார்வை கொஞ்சம் வீக்காகும், அவ்வளோதான். அதிசாரமாக பயிற்சி ஆகும்போது குருனோட பார்வை சனி மேலே இருக்கவே இருக்காது. அந்த காலகட்டம் சனி திருப்பி ஆட்டம் ஆரம்பிக்குது அப்படின்ற மாதிரி ஆட ஆரம்பிப்பாள். அப்போ நம்மளோட பரிகாரம் ராகுக்கும் இருக்கணும், சனிக்கும் இருக்கணும். சுயஸ்தானத்தில் கேது, ஜென்மத்தில் கேது, ஒரு குழப்பம், இன்டர்பர்சனல் ரிலேஷன்ஷிப் பிடிக்கல, தனிமை தான் இனிமையாக இருக்குது. எனக்கு வந்து பார்த்திங்கன்னா தனிமை கொடுமையாக ஒரு காலத்தில் இருந்துச்சு, இந்த காலகட்டம் தனிமை தான் இனிமையாக இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் இருக்கும். ஆக இவங்க 3 பேருமே பசிஃபை பண்ணுற மாதிரி ஒரு வழிபாடு. அது என்ன அப்படின்னா, இந்த சென்னை பக்கத்தில் இருக்கவங்க வந்து பார்த்திங்கன்னா பொழுச்சலூர் அகஸ்தீஸ்வரர் இருக்கார். அந்த பொழுச்சலூரில் அகஸ்தீஸ்வரர் கோயில், அங்கே அகஸ்தீஸ்வரர் போய் வழிபாடு பண்ணிவிட்டு, அம்பிகையை வழிபாடு பண்ணிவிட்டு, சனி பகவானை நீலோத்பவ மலர், கருங்குவளை மலர் மாலை சாற்றி விளக்கேற்றி வழிபாடு பண்ணிட்டு வரீங்க அப்படின்னா ரொம்ப நல்லது நடக்குமா. எந்த விஷயத்துலையும் நீங்கள் பயப்படணுன்ற அவசியமும் இல்லை, கவலைப்படணும் அப்படின்ற அவசியமும் இல்லைம்மா. இப்போ நான் சொன்ன பலன்கள் அத்துணையும் வந்து பார்த்திங்கன்னா கோச்சார பலன்கள். உலகத்தில் உள்ள அத்துணை உங்கள் ராசி அன்பர்களுக்கும் இதே பலன்கள் தான். இல்லைங்க எங்களோட சுய ஜாதகத்துக்கு இந்த குரு பயிற்சி என்ன மாதிரி இம்பேக்டை ஏற்படுத்தும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டாலும், இல்லைங்க நாங்கள் வாழ்க்கையில் வந்து பார்த்திங்கன்னா பல முக்கியமான விஷயங்களை முடிவெடுக்கும் தருணத்தில் இருக்கும். குடும்பத்தில் இருக்க பிரச்சனை எப்போதான் ஓயும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். பிள்ளைங்களுக்கு எப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு திருமணம் கூடி வரும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். எப்போ தான் நாங்கள் வீடு கட்டுவோம் அப்படின்றது தெரிஞ்சுக்கணும். எங்களுக்கும் என்றைக்கு சந்தோஷம் வரும் அப்படின்றது தெரிஞ்சுக்கணும். இந்த மாதிரி ஒவ்வொரு குடும்பத்துக்கும் பலவிதமான ஒரு தெரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயங்கள் அப்படின்றது நிறைய இருக்கும். எப்படா இதுக்கு தீர்வு கிடைக்கும் அப்படின்ற எண்ணமும் இருக்கும். அந்த மாதிரி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா உங்களோட சுய ஜாதகம் தாங்க அதுக்கான பர்ஃபெக்ட் இண்டெக்ஸ். சுய ஜாதகத்தை அனலைஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா, நான் பேசிகிட்டு இருக்கும்போது என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருப்பாங்க டிஸ்பிளேயில். அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி என்கிட்ட பேசிக்கலாம். தேங்க்யூ.